என்னை விமான நிலையத்திற்கு சாம் மோகன் அப்படின்னு ஒரு இளைஞர் அழைத்து கொண்டு வந்தார். ஒரு 45 நிமிடம் நேரம் இருந்தது. தன்னுடைய கதையை அந்த 45 நிமிஷத்துல சொன்னார். ஃபாதர், என்னை போல ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கிடையாது. நான் ஆல்கஹாலிக் அனானிமஸ்லையும் இன்னைக்கு இருக்கிறேன், நர்காட்டிக் அனானிமஸ்லையும் இருக்கிறேன். போதை, மது இதற்கு அடிமையாகி தெருவோரங்களில் பிச்சைக்காரனை போல அலைந்து காலையில் எழுந்தால் பொது கழிவறைகளில் சென்று முகம் கழுவி வெறும் வாய்ப்பொப்பளித்து விட்டு அந்த நாள் போதைப் பொருள் வாங்குவதற்காக களவு, திருடு, ஏமாற்று என்று 11 ஆண்டுகள் வாழ்ந்த என்னை ஒரு நாள் ஆண்டவர் தொட்டார். பெரும் கதை, பெரிய கதை. இன்று அவர் 10 கோடி ரூபாய்க்கு தொழில் பண்றாரு. அவருடைய கதை என் கண்களிலும் கண்ணீர் வர வச்சு கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு நான் விமானம் ஏறி வந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் என்னிடம்தான் தன் கதையை சொல்லுவதற்கு துணிவு வந்திருக்கிறதே தவிர இந்த சமூகத்தின் முன்னால் நின்று கொண்டு இன்னும் அவர் தன் கதையை சொல்லவில்லை. காரணம், பழைய வாழ்க்கையை வைத்து ஏதேனும் தீர்ப்பு எழுதி விடுவார்களோ என்ற அச்சம், பயம் பயம். ஆனால் உங்களை கேட்கின்றேன், அப்படி கிடந்த ஒரு வாழ்க்கை இன்று இப்படி இருக்கிறது. அந்த இறைவனுடைய அருளாக நாம் பார்க்க கூடாதா? அருளின் மகத்துவமாக நாம் காணக்கூடாதா? எனவேதான் அளவு கடந்த பொறுமையை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தாருங்கள், சமூகத்தில் உள்ள எல்லோருக்கும் அளவு கடந்த பொறுமையை தாருங்கள். அருளின் புள்ளிக்கு அவர்கள் வந்து நிற்கின்ற வரை, அருளால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அவர்கள் சீர் செய்யும் வரை அவர்களோடு நீங்கள் கரம் பற்றி நடவுங்கள், நடந்து வாருங்கள். விட்டுவிடாதீர்கள், விட்டுவிடாதீர்கள், தொலைய விடாதீர்கள். எல்லோருக்கும் வாழ்வு கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் வாழ்வு கிடைக்க வேண்டும்.